இந்த சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் ஆக்சுவலாக ஆரம்பிச்சது வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நான் கேமராவை பார்த்து பேச மாட்டேன் நிறைய வாட்டி சொல்றாங்க, நிறைய வாட்டி டான்ஸ் ஆடிட்டே பேசுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் சொன்ன வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றேன், சில வாட்டி கண்டென்ட்டை மாற்றி சொல்றேன், சில வாட்டி வந்து அடிக்கடி சோ யூஸ் பண்றேன், சில வாட்டி நீ சொன்ன விஷயத்தை திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி அகைன் அகைன் அதே பாயிண்ட்டை திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பேசுற சில டைம் வந்து எங்கேயோ இது பண்ண மாதிரி அப்படியே மைண்ட்ல வர்றத பேசுற மாதிரி தெரியல, ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, இதுமே ஒரு ட்ரை கூட பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் வீடியோவே என்னால எவ்வளவு பெட்டரா கொடுக்க முடியும் பாக்குறேன். என்னால தெரியும் கண்டிப்பா ஒரு 100 வீடியோஸ் 200 வீடியோஸ் வரைக்கும் நான் சொதப்பரா செய்வேன். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பிகினர். ஆக்சுவலா நான் இதுல இருந்து நான் பெருசா காலேஜ்ல ஸ்கூல்ஸ்ல போயிட்டு வந்து ஸ்டேஜ்ல பேசுனது கிடையாது, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆக்சுவலா நான் ஒரு நார்மல் பீப்புள், ஒரு மிடில் என்ன சொல்றது மிடில் உட்கார பையன், பெருசா வந்து பின்னாடி இருந்து எதிர்த்து பேசுற பையனும் இல்ல, டாப்பரும் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அப்படி ஆவரேஜாவே இருந்து யாராவது ஷேடோலயே இருந்து பின்னாடி வந்தவன், லீடரா இதுக்கும் வந்தது இல்ல. அதே மாதிரி எதிர்த்து பேசி யாரும் ரவுடித்தனம் பண்ணதும் இல்ல. நார்மலா என் லைஃப் என்னோட இது நான் இருந்தவன். சோ எனக்கு டைம் எடுக்கும். நான் ஏதாவது ஒரு விஷயம் தனியா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சோ எனக்கும் டைம் எடுக்கும். பட் ஆனா போக போக நான் கத்துப்பேன், பெட்டர் ஆயிட்டே போவேன். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் இன்னும் பண்ணிட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி ப்ராமிஸ் பண்ணேன் டெய்லி வீடியோஸ். பட் ஆனா என்னால வந்து நடுவில் ஒரு சர்டன் ஸ்டேஜை கொடுக்க முடியல. பட் ஆனா நான் ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கேன், பெட்டரா கொடுப்பேன். ஆக்சுவலா வந்து எனக்குள்ள இருக்க மெசேஜ் மட்டும் தான் நான் வெளியே கொடுத்துட்டு இருக்கேன். நான் லேர்ன் பண்ற விஷயத்த மட்டும் தான் வெளியே சொல்லிட்டு இருக்கேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றது கரெக்டா இருக்கும் எப்பயுமே நம்ப முடியாது. நீங்க அது வந்து நான் எப்படி யோசிக்கிறேன், இப்ப என்னால யோசிக்க முடியுது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுல இருந்து நீங்க யோசிச்சு உங்களுக்கு எது கரெக்ட் எது தப்புன்னு தோணுதோ அது டிசிஷன்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா என் லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த சேனல் ஆக்சுவலா எனக்கு இருக்க டவுட்ஸ் அதெல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். இந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சா ஏன் இப்படி யோசிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிக்கிறவன் ஆக்சுவலா. அது மாதிரி யோசிச்சு நான் உங்ககிட்ட ஒரு டவுட்ஸ் கேட்கிற மாதிரி, நீங்க அது யாராவது பெட்டரா சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சா சொல்யூஷன் கொடுங்க, நாங்க ஏத்துப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா நீங்க கொடுக்குற சொல்யூஷன் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். அது எப்போ வந்து காமன் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கும் உங்களுக்கும் ஒரே வேவ்ல இருந்து வருதோ, இல்ல நீங்க சொல்றது வந்து என்ன தாண்டி எனக்கு புரிய வைக்கிற மாதிரி இருந்தா உங்ககிட்ட நான் நிறைய கத்துப்பேன். அதே மாதிரி என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும், உங்க லைஃப்ல யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் நான் நம்புறேன். ஆக்சுவலா ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கும், அது நம்ம எல்லாருமே கத்துப்போம் நம்மளுக்கே தெரியாம. சில பேர்கிட்ட வந்து தெரிஞ்சு கத்துப்போம், சில பேர்கிட்ட தெரியாம கத்துப்போம். இப்போ நான் வந்து இவ்வளவு வீடியோ இவ்வளவு மோசமா போடுறேன்னா இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு நம்மளுக்கே தெரியாம நம்ம கத்துப்போம். இல்ல இது மாதிரி லூஸ் தனமா பேசுறானா இது மாதிரி நம்ம பேசக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். சோ எல்லாருக்கிட்டையுமே ஒன்னு கத்துப்போம். அதே மாதிரி என்கிட்ட நீங்க ஒண்ணு கத்துப்பீங்க. அதே மாதிரி நீங்க வீடியோ பார்க்கும்போது ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லணும்னா சொல்லுங்க, உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்கிறேன். தேங்க்ஸ்.